மைவி3 ஆட்ஸ் பத்தின ஒரு புது தகவல் தாங்க இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு புது அப்டேட் வந்திருக்குங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா 7/7/2025 கேஸ் ஹியரிங் நடந்துச்சு. ஸோ இதுக்கான ரிசல்ட்டும் வந்திருக்குங்க. 7ஆம் தேதி மண்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் 10 மணிக்கு நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2:30 மணிக்கு இதுக்கான ரிசல்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கேஸ் டிஸ்போஸ்ட், கண்டெஸ்ட் அலோட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அனுமதி கொடுத்தாச்சுங்க. நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டேட்டஸ்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் டிஸ்போஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நேச்சர் ஆஃப் டிஸ்போசல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டெஸ்டட் அலோட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. அதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதன் விளைவாக இந்த மனு அதன்படி அனுமதிக்கப்படுகிறது. மேலும் மனுதாரர் மறு உத்தரவு வரும் வரை ஒவ்வொரு ஆங்கில நாட்காட்டி மாதத்தின் முதல் நாளிலும் காலை 10 மணிக்கு பிரதிவாதி காவல்துறை முன் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். மற்ற அனைத்து நிபந்தனைகள் நல்ல நிலையில் உள்ளன. ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்மிஷன் கிராண்டட் தாங்க. இது எதன் அடிப்படையில் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றியும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. கம்பெனி சார்பில் இருந்து எது சம்பந்தமாக பெட்டிஷன் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதுக்கு தான் அலோ கொடுத்துருக்காங்க. கேஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டோட வெப்சைட்லையும் இருக்குங்க. வழக்கு நிலை அப்படின்னு பார்த்துட்டோம்னா கேட்டது, உத்தரவு வழங்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா மனுதாரர் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவர் நேரடியா போய் பார்த்துட்டு வந்தா போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த உத்தரவு வர வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோர்ட்டோட ஆர்டர் காப்பி வரணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கான முழு தகவல் இன்னும் நமக்கு தெரிய வரும். EOW கவுண்டர் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஹியரிங்ல MD சார் தரப்பினர் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தகவல் படி அலோட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அனுமதி வழங்கப்பட்டதுங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் எல்லாருக்கும் சாதகமாக தான் இருக்குங்க. ஸோ அதனால தான் அலோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் கவுண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அலோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இது வரைக்கும் நடந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்ஜெக்ஷன் எங்கேயுமே வரல. ஹியரிங் டேட் மட்டும்தான் தள்ளி போயிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே கரெக்டான ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த கேஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி நடத்துறதுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் வேணும் அப்படின்னு தான் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் வருதா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ஆர்டர் காப்பி கிடைக்கணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2021ஆம் வருஷத்துல இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் துவங்கப்பட்டுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 முடிய போகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி திரும்பவும் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு தான் எல்லா பேருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட பிரார்த்தனையுமே அதுதாங்க. இந்த கம்பெனி எப்படியாச்சும் மறுபடியும் ஓப்பன் ஆகிறாதா அப்படின்னு தான் எல்லா பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைவி3 ஆட்ஸ் கேஸ் மக்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் பாசிட்டிவான நல்ல தகவல் தாங்க வந்திருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆர்டர் காப்பி வருமா, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லுவாங்க, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் புது அப்டேட் வருதா? ஸோ அப்படி ஏதாச்சும் புது அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.